வணக்கம். சினி மினி இந்த நிகழ்ச்சியில் ஒரு புதுமையான விஷயத்தை நான் சொல்கிறேன். இது சம்மந்தப்பட்டது யாருன்னா யோகி பாபு மலையாள பட உலகில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். இது கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல? ஏன்னா நம்ம தமிழ் படத்தில் யோகி பாபு எந்த அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தெரியும் இல்லையா? யோகி பாபு வந்தாருனாலே படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு ஒரு குதூகலம், ஒரு உற்சாகம் அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட யோகி பாபு மலையாள பட உலகில் ஒரு புதிய வாய்ப்பை பெற்று ஒரு நல்ல அருமையான திரைப்படத்தில் நுழைந்து அந்த திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். குருவாயூர் அம்பல நடையில், இதுதான் அந்த திரைப்படத்தினுடைய பேர். பிருத்திவிராஜ் அந்த படத்தினுடைய கதாநாயகன். இன்னொரு கதாநாயகன் அருமையான நடிகரான பேசில் ஜோசப். நிக்கிலா விமல் அவங்க தான் படத்தினுடைய கதாநாயகி. இன்னொரு கதாநாயகி அனஸ்வரா ராஜன். ஒரு அருமையான காமெடி கலந்த அருமையான குடும்ப கதை. அந்த திரைப்படம் கேரளத்தில் சமீபத்தில் திரைக்கு கோடிகளை குவித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். மலையாள படத்தில் தமிழ் நடிகர் ஒருத்தர் உள்ள நுழைய வச்சு நடிக்க வைக்கிறாங்கன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. விபின் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர். இதுக்கு முன்னாடி அவர் ஜெய 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 ஹோ அப்படின்னு ஒரு வெற்றி படத்தை இயக்கியவர். இதில் சரவணன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் யோகி பாபு தமிழ் பேசக்கூடிய நடிகராகவே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதில் அப்படின்னா ஒரு அருமையான கேரக்டர் யோகி பாபுக்கு. பர்டிகுலர்லி இந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி அப்படின்றதுல, அதாவது நண்பர்களால் பாதிக்கப்பட்டு திருமண வாழ்க்கையை அவர் இழந்துடுறாரு. மனைவி இவரை விட்டு போயிடுறாங்க. ஒரு காமெடி கலந்த கதைன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ தன்னுடைய திருமண வாழ்க்கை சிக்கலாகி போச்சு, துயரம் நிறைந்தது ஆச்சு அப்படின்றதுக்கு காரணம் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தான். அப்போ அந்த நண்பர்களை நம்ம பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுனால ஒரு காமெடி கலந்த கதைன்றதுனால காமெடி ஓரியன்ட் தான். காமெடி ஓரியன்டாக எந்த காரியத்தை செய்தால் தனக்கு உண்டான பாதிப்பு அவங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு நினச்சி இந்த பேசில் ஜோசப்னு சொல்லிட்டு கதாநாயகர்கள் ஒருவராக கூட அந்த இளைஞனுக்கு திருமணம் அப்படின்னு வரும்போது அந்த திருமணம் ஆகக்கூடிய பெண்ணையே கடத்தி கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா அப்படின்னு கடைசி வரை உண்மையை சொல்லவே மாட்டார். திருமணத்தை நான் நிறுத்திடுவேன் சொல்ல எப்படி எப்படின்னா அது சஸ்பென்ஸ்னு தமிழில் தான் பேசுவார். என்ன சஸ்பென்ஸு படம் பார்த்துட்டு இருக்க நமக்கே என்ன சஸ்பென்ஸு அப்படின்னுப்பான். படத்தினுடைய ஃபினிஷிங்கில் பார்த்தா கிட்னாப் பண்ணி பார்த்தா மணப்பெண் இங்கே நின்றுட்டுருப்பா. யாரை கிட்னாப் பண்ணார்? என்னென்னா அவன் காதலிச்சது ஒருத்தி, அவளை இவன் திருமணம் செய்யலை. அந்த காதலித்த பெண் இப்போ பிருத்திவிராஜனுடைய மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவளை தான் இவன் திருமணம் செய்ய போகிறான்னு சொல்லிட்டு அவளை கடத்திடுவார் யோகி பாபு. யாரை கடத்தணும்னு நினச்சாலும் அவள் மனப்பெண்ணை ஏற்கனவே எந்த சிக்கல் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருப்பாள். இந்த பேட்டர்னில் ஒரு காமெடி கலந்த ஒரு கதாபாத்திரத்தில் சரவணன்ற கதாபாத்திரத்தில் யோகி பாபு மலையாள பட உலகில் வலம் வரவு செய்திருக்கிறார்கள். அதனால் யோகி பாபு நடிக்கக்கூடிய முதல் மலையாள திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. யோகி பாபு எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சது மாதிரியே. அதனால் ஒரு பல திறமைகளை கொண்ட அருமையான நடிகரான யோகி பாபுவை மலையாள திரைப்பட உலகம் இரு கரம் நீட்டி வாய்ப்பு தந்திருக்கிறது அப்படின்னு வரும்போதும், அதுவும் தமிழ் பேசக்கூடிய கேரக்டர். மலையாள படத்தில் தமிழில் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை இடம்பெற செய்து நல்ல முக்கியத்துவத்தை கொடுத்து அவர் தமிழ் படத்தில் எந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அப்படியே கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு தொடர்ந்து அவர் இயங்கிக்கிட்டு இருக்கார்ல, அப்படிப்பட்ட கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு கேரளத்திலையும் தன்னுடைய ஆழமான முத்திரையை இந்த திரைப்படத்தில் குருவாயூர் அம்பல நடையில் அந்த படத்தில் செய்திருக்கிறாரு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அந்த குருவாயூர் கோயில் இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் யோகி பாபு வரக்கூடிய அந்த பிளாக் இருக்குல்ல, அதில் அது கிட்டத்தட்ட பார்த்தா படத்திலே கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே வருது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரும். லெங்க்தியான சீனு, பாட்டு, ஃபைட்டு எல்லாமே இருக்குது. அது அப்படிப்பட்ட ஒரு நீளமான காட்சியில் யோகி பாபு, ஏன்னா படத்தில் ஆரம்பத்தில் வர்றாரு, வந்த பிறகு அதுக்கு பிறகு படம் முடிய போகும்போது ஒரு 1/4 மணி நேரம் வர்றாரு. வரும்போது நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கு. எல்லா கதாபாத்திரங்களோடும் அவருக்கு காம்பினேஷன் இருக்குது. அந்த குருவாயூர் செட்டுன்னு இருக்குல்ல, குருவாயூர் கோயிலில் ஷூட் பண்ண முடியாதுல்ல, அதை பெரும்பாவூருக்கு அருகில் மிக எக்ஸ்ட்ரானரியாக அந்த குருவாயூருனுடைய அந்த கோயில் வளாகம், அந்த காட்சி நடக்கக்கூடிய இடம், அந்த சன்னதி, அதில் பாடல், ஃபைட்டு இதெல்லாம் வச்சு ஆயிரக்கணக்கான கலைஞர்களை வைத்து அருமையாக படம் முடித்திருக்கிறார்கள். யோகி பாபு தன்னுடைய திறமையை ஆழமாக வெளிப்படுத்தி கேரள மண்ணில் மிகச்சிறந்த பெயரை பெற்றிருக்கிறார். இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல? எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கோ அது நிச்சயமாக அதே மாதிரி உங்களுக்கும் நிச்சயமாக இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும்.